ஜெய் போறா இல்ல அது வேற விஷயம். ஆனா உங்க டிசிஷனை நீங்க அவன் மேல ஏத்தாதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. பிரியா, அவன் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். நீ இதுல தலையிடாத. ஐயோ, நீங்க இப்படி கத்துறது தான் நான் வேணாம்னு சொன்னேன். ஆதி உள்ளதா இருக்கான். What? அவன் இதெல்லாம் பார்த்தா நல்லாவா இருக்கும்? அவன் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வேணாமே ப்ளீஸ். அதுவும் இல்லாம பூஜா இதை பார்த்தா நல்லாவா இருக்கும்? சரி, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்லல. ஆதி மேல இவ்ளோ அக்கறையா இருக்கல்ல, அவன் உள்ள இருக்கான். அது தெரியாம இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அர்ஜுன் பேசாத. அவ இங்க இருந்தா சந்தோஷமா இருப்பான். சந்தோஷமா அவனை வச்சிருப்போன்னு அவ்ளோ கதை எழுத. அப்புறம் இங்க நின்னு இப்படி பேசிட்டு இருக்க. அர்ஜுன், நீ பேசாத, வாய மூடு. அர்ஜுன், ஆதி வீட்ல இல்ல, போதுமா? பசங்களை வீட்ல வச்சுட்டு கத்துறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. அந்த சென்ஸ் கூட இல்லாம இங்க யாரும் இல்ல. எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. யார் எங்க இருந்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன தலையெழுத்தா? போ. கத்துனா நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு அர்த்தம் இல்ல. பேசாம போறியா இல்லையா? சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. இவளா எப்ப பாரு அட்வைஸ். எப்ப பார்த்தாலும் ஆர்குமெண்ட், எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்கிறது. ச்சே, சத்தமா பேசினா இவர் பண்றதுதான் கரெக்டா? எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு. ஒருத்தர் எங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு இவர் யார் டிசைட் பண்றதுக்கு? ஜெய் இங்கதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். இவர் ஏன் அவன் லைஃப வாழறாரு? எவ்வளவு பெரிய தப்பு. சாடிஸ்ட். ஒரு சின்ன புள்ளி கிடைச்சா போதும் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றது. எது கிடைக்கும், என்ன பண்ணலான்னு. பிரியா, சாரி பிரியா, நான் யதார்த்தமா தான் வந்து ஜெய பத்தி கேட்டேன். ஆனா அது இவ்ளோ பெரிய சண்டை ஆகும்னு நான் நினைக்கல. வந்தனா, மறுபடியும் பொறுமையா ஒரு தடவை சொல்றேன். எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல எந்த சண்டையும் இல்ல. நாங்க சாதாரணமா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம். அது ஏன் சண்டைன்னு நினைச்சு நீங்க என்கிட்ட வந்து சாரி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விடுங்க ப்ளீஸ். புரியுது பிரியா, நீ கோவத்துல இருக்க. ஜெய் சிங்கப்பூர் போறான்னு அம்மா தான் சொன்னாங்க. அதான் அதை பத்தி கேட்கலான்னு நார்மலா தான் வந்தேன். அவன் என் தம்பி, அவ்வளோ தூரம் போறான். அது கூட சொல்லலையேன்னு அக்கறையில தான் கேட்க வந்தேன். மன்னிச்சுடு. நான் எதுக்குங்க உங்களை மன்னிக்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நடுவுல நடக்கிற ஒரு சாதாரண ஆர்குமெண்ட் இது. நீங்க எதுக்கு அதை இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல பிரியா, அர்ஜுன் சின்ன விஷயத்த கூட பெருசா எடுத்துப்பாரு. நீ ஒரு விஷயத்த பத்தி பேசுற, அதுக்கு அவரு நார்மலா பதில் சொல்லலாம்ல. என்னமோ அவரு தான் பெரிய ஆளு, மத்தவங்களாம் முட்டாள் மாதிரியே பேசுவாரு. என் கூட இருக்கும்போது கூட இப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எல்லாத்துக்கும் ஆர்குமெண்ட். வந்தனா, ஸ்டாப் திஸ் ப்ளீஸ். அர்ஜுனை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை.